Victory begins at Vidyalakshmi. Very good morning, dear students. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எய்ம் ஃபுல் மார்க்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 100 மார்க் எடுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், புக்கில் இல்லாமல் நம்மளை சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுவும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த கொஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி இருக்குது, புதுசாக அங்கே நம்ம எக்ஸாமில் பார்த்தா நம்மளால் இதை அப்ரோச் பண்ண முடியுமா? ஸோ அதுக்காக தான் இது வரைக்கும் நமக்கு இந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் 2020 2024 வரைக்கும் நம்ம புக்கில் இல்லாமல் என்னென்ன கொஷின்ஸ் ஆனுவல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸோ அது எப்படி இருக்குது, ஸோ அந்த கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, 5 மார்க்ஸும் இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதில் இப்போ நம்ம வால்யூம் 1 ஃபுல்லாக இருக்கிற 2 மார்க்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற கண்டென்ட்டு. ஸோ நல்லா கவனிங்க. இந்த சம் உங்களால் அப்ரோச் பண்ண முடியுது அப்படின்னா கூடவே ஒரு நோட் ஒன்று வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்டாப் பண்ணுங்கள், கொஷின் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர்ஸை கூட செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, பார்த்துட்டு ரியலி இட் இஸ் யூஸ்ஃபுல், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, கண்டென்ட் போகலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1, இதில் நமக்கு அந்த 6 யூனிட்ஸில் இது வரைக்கும் அந்த 10 கொஷின் பேப்பரில் 9 கொஷின்ஸ் வால்யூம் 1ல் கிரியேட்டிவ் சம்மாக இருந்திருக்கு. அதுதான் இது. நம்ம ஒவ்வொரு சம்மாக டீல் பண்ண போகிறோம். அதே மாதிரி வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். வால்யூம் 2ல் ஒரு 5 கொஷின்ஸ். மொத்தமாக வந்திருக்கிற இந்த 10 கொஷின் பேப்பரில் நமக்கு ஒரு 14 கொஷின்ஸ் கிரியேட்டிவாக இருந்திருக்குது. அதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ வால்யூம் 1ல் ஃபஸ்ட்டு கொஷின் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் செப்டம்பர் 20ல் இது புக்கில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கொஷின் தான். பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் n such that 1 + i divided by 1 - i whole power n which is equal to 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த என்னோட பிளேஸில் எந்த நம்பரை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் 1 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். அதுலேயும் அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது லீஸ்டாகவும் இருக்கணும், பாசிட்டிவாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் இன்டீஜராகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பரை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த சம் எப்படி செய்யலாம் பாருங்கள். ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த டேட்டா அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 1 + i divided by 1 - i whole power n this is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றினா தான் அதை நம்ம என்னால் ஏதாச்சும் செய்ய முடியும். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுறது அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிவிட்டு அதாவது x + iy இந்த ஃபார்மில் எழுதணும். இதில் x அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், ரியல் பார்ட். y அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட். ஐங்கிறது என்ன, இமேஜினரி கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த ஃபார்முக்கு இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டிவிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ஐ டேர்மை ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு பேர் தான் டிவைட் பண்ணதா அர்த்தம். ஸோ எப்படி அதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம், அதுக்காக தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நமக்கு காஞ்சுகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியல் நம்பரில் காஞ்சுகேட்னு ஒன்று கிடையாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தான் z = x + iy இது மாதிரி இருக்குன்னா இதோட காஞ்சுகேட் z bar அப்படின்னு சொல்லுவோம். this is equal to x - iy. இது அதுக்கான காஞ்சுகேட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற அந்த நம்பரோட காஞ்சுகேட்டை நியூமரேட்டராலையும் டினாமினேட்டராலையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் இருக்கிற அந்த ஐட்டமை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ செய்யலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 + i divided by 1 - i. இந்த 1 - iக்கான காஞ்சுகேட் என்னென்னா ஐக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்படி வருமா பாருங்கள். 1 + i அதே நம்பர் 1 + i, அப்போ தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. whole power n this is equal to 1 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இந்த டினாமினேட்டரில் 1 - i இருக்குது, 1 + i இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது a + ib இன்ட்டு a - ib இப்படி இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதுவோம், a² + b² அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் 1 + i × 1 + iன்னா 1 + i whole squareன்னு வந்துடும்.
டினாமினேட்டரில் a plus ib into a minus ib எப்படி a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் போடுவோமோ அந்த மாதிரி ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் ஒன்றுக்கு ஸ்கொயர் ஐயோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஸ்கொயர் ஐயோட கோஎஃபிஷியன்ட்டு ஒன்று தான் ஸோ ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஹோல் பவர் n this is equal to 1. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் 1 plus 1 2ன்னு வந்துடும் ஸோ டினாமினேட்டர் ஓவர். பட் நியூமரேட்டரில் என்ன நடக்கும் பாருங்கள். நியூமரேட்டரில் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர்னா 1 i ஸ்கொயர் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ரூல் உங்களுக்கு தெரியும் i ஸ்கொயர் which is equal to -1. அப்போ i ஸ்கொயரோட வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு 2ab ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஸோ 1 into iன்னு வரும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2iன்னு வரும் இங்கே இருக்கிற ஹோல் பவர் n. ஸோ இப்போ -1 + 1 கேன்சல் ஆகிடும் போது ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் என்ன இருக்கு பாருங்கள். நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் 2i டினாமினேட்டரில் 2 ஹோல் பவர் n which is equal to 1. இந்த 2 கூட கேன்சல் ஆகிக்கலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் i பவர் n which is equal to 1ன்னு இருக்குது. இப்போ தான் நம்ம அந்த ஆன்சர் எழுத போகிறோம். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் n திஸ் இஸ் கோஸ் டு ஆன்சர் இஸ் 1 அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த n பவரில் அதாவது என்னோட பிளேஸில் i பவர் 0ன்னு போட்டால் கூட ஆன்சர் 1 தான். எனி நம்பர் பவர் 0 எக்ஸெப்ட் 0 அதாவது a பவர் 0 1 தான் 1 பவர் 0 எல்லாமே 1 தான். அப்போ என்னங்கிற இடத்துல 0ன்னு கொடுத்துடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதுக்காக தான் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எழுத போகிற நம்பர் லீஸ்டாகவும் இருக்கணும் பாசிட்டிவாகவும் இருக்கணும் இன்டீஜராகவும் இருக்கணும். ஸோ 0 இன்டீஜர் தான் அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் 0ன்றது பாசிட்டிவ் கிடையாது. அதனால் நம்ம லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இந்த பிளேஸில் என்ன நம்பர் கொடுத்தா 1 வரும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அதுக்கு. ஸோ என்னோட பிளேஸில் நீங்கள் 4ன்னு கொடுத்தீங்கன்னா i பவர் 4 நமக்கு ஆன்சர் +1. என்ன ரீசனு i ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 நமக்கு. அப்போ i கியூப் அப்படின்னு போட்டிங்கன்னா -1 into i அதாவது -iன்னு வரும். அப்போ i பவர் 4ன்னு போட்டால் தான் நமக்கு i ஸ்கொயர் இன்ட்டு i ஸ்கொயர் தான் i பவர் 4. அப்போ -1 into -1 தான் +1. ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சரில் எடுத்து எழுதணும் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் n இஸ் 4ன்னு எழுதணும். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஃபைனல் ஆன்சர். தி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் 4. ஸோ இதை கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதை நம்ம எழுதணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இந்த சம்ம நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் செய்ய முடியும். ஓகே செகண்ட் சம் பாருங்கள். இந்த செகண்ட் சம்மும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அதே செப்டம்பர் 20 தான். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் மட்டும்தான் கிரியேட்டிவ் கேட்கணுன்றது இல்லை. கம்பல்சரி இல்லாத கொஷினும் நம்மளை புக்கில் இல்லாமல் கேட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் இருந்தால் போதும் சம்ம முடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள். obtain the Cartesian form of the locus of z equal to x plus iy மாடுலஸ் z plus i ஈக்குவல் டு மாடுலஸ் z minus 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. லோக்கஸ் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும். லோக்கஸ் அப்படின்னா த பாத் ஆஃப் த மூவிங் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அது போன இடத்துலலாம் நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த ஷேப்பை தான் நம்ம லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கொடுத்தா இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இது எந்த ஒரு ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அதுக்கு பேர் தான் லோக்கஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வெரி வெரி சிம்பிள் சம் இது. இதுக்கெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பரேஷன்லாம் தேவையில்லை. எக்ஸாமில் கேட்டாலும் தாராளமாக நம்மளால் செய்ய முடியும். பாருங்கள் ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுகிறோம். மாடுலஸ் z ப்ளஸ் ஐ which is equal to modulus z minus 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆனுவலில் கேட்ட கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ திங்க் இந்த கொஷினை தான் இன்னொரு முறை இதுக்கப்புறமா 5 மார்க்ஸில் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ரிப்பீட்டேஷன் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அவங்களே கொடுத்துருக்குறாங்க z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இசட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கொடுக்குறோம். ஸோ மாடுலஸ் இசட் எடுத்தாச்சு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். நெக்ஸ்ட் அங்கே இருக்கிற ப்ளஸ் ஐ
அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் இசட்டோட பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ண போகிறோம். அது என்ன சார் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டுன்னா எதெல்லாம் ஐயோட கோஎஃபிஷியன்ட்டோ அதுக்கு பேர் இமேஜினரி பார்ட். ஐ இல்லாத டேர்ம் எல்லாமே நமக்கு ரியல் பார்ட். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ மாடுலஸ் இங்கே ஐ இல்லாத டேர்ம் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் ரெண்டுத்துலேயும் ஐ இருக்குது, காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்துலேயும் ஐ இல்லை, அப்போ அதுதான் ரியல் பார்ட் எக்ஸ் மைனஸ் 1. ஐ இருக்கிற டேர்ம் அது ஒன்று தான் ஐ ஒய். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மாடுலஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயரு இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர். இதுதான் வந்து மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்க்கான வேல்யூ. ஆக்சுவலாக மாடுலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு த கிவன் பாயிண்ட். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த பாயிண்ட் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் மாடுலஸ். ஸோ அதை தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரூல் படி ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம், இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் செய்யலாம் பாருங்கள். அப்போ மாடுலஸ் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் என்ன இருக்கு பாருங்கள் எக்ஸு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு பாருங்கள் ஒய் ப்ளஸ் 1, அதுக்கான ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, ஸோ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அதுதான் ரியல் பார்ட். ஒய்க்கு ஸ்கொயர் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை வச்சுக்கிட்டு லோக்கஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டிங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிடும் நமக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இது லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இப்போது இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, ரைட் சைடு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர், பியோட பிளேஸில் 1 தான் இருக்குது, 1 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2ab, வெரி சிம்பிள். முதல்ல இது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 இன்ட்டு ஒய் ஒய்ன்னு வரும், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2y. இவ்வளோ தான் நமக்கு லெஃப்ட் சைடு. ரைட் சைடு அதே மாதிரி பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, சேம் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் அதே மாதிரி ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர்னா 1 தான், 2ab 1 இன்ட்டு எக்ஸு 1x, அதை 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 2x, பட் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2x. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இவ்வளோ தான். எது எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த டேர்மை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரோம்னா இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், அதே மாதிரி ஒய் ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளஸ் 1 இங்கே இருக்கிற ப்ளஸ் 1, ஏன்னா லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் 1 ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் இங்கே 2y இருக்குது, இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 2x இருக்குது, ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அடுத்து பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கூட 2ஆல் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ போத் சைட் டிவைசபிள் பை 2ன்னு போட்டிங்கன்னா y ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் த லோக்கஸ் ஆஃப் இசட்னு சொல்லலாம். இன்னும் கிளியராக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இது எதோட ஈக்குவேஷன் பாருங்கள், எதுக்குமே ஸ்கொயர் இல்லை, y ஈக்குவல் டு mx ஆர் mx ப்ளஸ் c ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சவங்க சொல்லலாம், தெரியவில்லைனா இதோட இல்லை கூட நம்ம விட்டுடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தான் நம்மளை எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது தாராளமாக செய்யலாம். கொஷின் புதுசுன்னு நினச்சி நம்ம தடுமாறினா தான் கஷ்டம் நமக்கு. சரி, ஓகே. தேர்ட் சம் எப்படி இருக்கு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ஒரு கொஷின் தான். இது பார்த்தீங்கன்னா மார்ச் 21 நம்மளை கேட்ட கொஷினு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் z ஈக்குவல் டு 2 + 3i into 1 - i then prove that z inverse ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதாவது z இன்வெர்ஸ்ன்னு கொடுத்தா அது வந்து காமன் டேர்ம் தான். அது அடிட்டிவ் இன்வெர்ஸா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸா அப்படிங்கிறது நமக்கு டவுட் வரலாம். பட் இங்கே இன்வெர்ஸ்னா பொதுவாக அதை நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸாக தான் சொல்லுவோம். அதுக்காக தான் அங்கே ஆன்சரும் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிற z ஈக்குவல் டு 2 + 3i into 1 - i இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு இன்வெர்ஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா இதை ஒரு சிங்கிள் டேர்மாக மாற்றிக்கங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் a + ib ஃபார்ம் மாற்றிக்கலாம். அதுக்கு சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1ன்னு போட்டோம்னா 2ன்னு வரப்போகுது,
2 into minus I minus 2i. அடுத்து பாருங்க 3i மல்டிப்ளை பண்ணுங்க 3i into 1 அப்படின்னா 3i னே வரும். நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதே மாதிரி 3 into 1னா 3, I into I ன்னு வருது, I into I னா I ஸ்கொயர், this is equal to minus 1. காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேஸே இதுதான். இந்த I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம ராங் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கண்டுபிடிச்ச அத்தனையுமே ராங். ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக் நோட்டேஷன். சரி, இப்போ அந்த மாதிரி I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வருது, ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க, என்ன வருது பாருங்க. ஸோ 2 + 3 5ன்னு வருது, அதே மாதிரி 3i - 2iனா +1iன்னு வருது. இது வந்து இசட். இப்போ நமக்கு என்ன வேணும், இசட் இன்வெர்ஸ் வேணும். ஸோ இசட் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் இசட் இன்வெர்ஸ் we can write 1/z. இதுதான் இசட் இன்வெர்ஸ். ஸோ இதை தான் நம்மளும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எனக்கு இசட் இன்வெர்ஸ் வேணும் அப்படின்னா this is equal to 1/z. இசட்டோட வேல்யூ தான் 5 + iன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது 1/5 + i அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதுக்கு எனக்கு இன்வெர்ஸ் வேணும் அப்படின்னா இதோட காஞ்சுகேட்டை நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட காஞ்சுகேட் என்ன இருக்கு பாருங்க, 5 - i டிவைடட் பை 5 - i. அதாவது ஐக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் காஞ்சுகேட். ஸோ அதை எதுக்கு நம்ம பண்ணுறோம், டினாமினேட்டரில் இருக்கிற ஐ டேர்மை ரிமூவ் பண்ணுறது. எதுக்கு ரிமூவ் பண்ணுறோம், அதை ரிமூவ் பண்ணாதான் ஒன்றால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணதான் மீனிங். சரி, இப்போ என்ன ஆகும் பாருங்க, டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா a + ib into a - ib. அப்போ லாஸ்ட் சம்மில் கூட நம்ம பார்த்தோம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், பிங்கிறது ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர். ஸோ நியூமரேட்டரில் 1 into 5 - iனா 5 - i தான் வரும். ஸோ இப்போ நமக்கான ஃபைனல் ஆன்சர் therefore z inverse which is equal to 5 - i divided by என்ன வருது பாருங்க, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இங்கே இருக்கிறது +1. ஸோ மொத்தத்தில் 26 அப்படின்னு வருது. ஸோ ஆன்சரும் அதான் கொடுத்துருக்குறாங்க, பட் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம், இந்த 26 அப்படிங்கிறது நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 2 டேர்முக்கு இருக்குது, அதான் இதோட மீனிங். அப்போ பாருங்கள் 5/26 அப்படின்னு எழுதலாம், -i/26 அப்படின்னு எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். மார்ச் 21 நம்மளை கேட்ட கொஷின், நம்மளால் சாதாரணமாகவே செய்ய முடியும் இது எல்லாமே. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், 4th கொஷின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 4, இது மார்ச் 23. இதனால நிறைய பசங்களோட ஃபுல் மார்க் போச்சுன்னே சொல்லலாம். இந்த கொஷினை தான் நிறைய பசங்க தடுமாறிட்டாங்க. மார்ச் 23ல் நம்மளை ஆனுவல் எக்ஸாமில் கம்பல்சரியில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஷின் இது. ஸோ இந்த கொஷினை செய்யாமல் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ உங்களால் செய்ய முடியுமா பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் வேணால் ஆன்சரை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ செய்யலாம் பாருங்கள். ஸோ இதில் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கிவன் டேர்ம் எக்ஸ்பிரஸ் e power cos theta plus I sin theta in a plus ib ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. a plus ib ஃபார்ம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எனக்கு பார்த்த உடனே தெரியணும் எது ரியல் பார்ட் எது இமேஜினரி பார்ட். ஸோ அதை தான் இங்கே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கிறேன். அதாவது e power cos theta plus I sin thetaன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலா தெரியும். அது என்னென்னா e power x plus yன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருந்தால் நம்ம இந்த மாதிரி எழுதியிருப்போம் அப்படின்னா e power x into e power y. இந்த மாதிரி பேஸ் ஈக்குவலாக இருக்குன்னா பவரை ஆட் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருப்போம். ஸோ பவர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்களா, நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே நம்ம செய்ய போகிறது. ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை பிரிச்சிங்கன்னா e power cos theta ப்ளஸ்ஸு ப்ளஸ் இல்லை இன்ட்டு e power I into sin theta. அதாவது பேஸ் ஈக்குவல் பவர் ஆட் பண்ணால் நமக்கு இந்த டேர்ம் வந்துடும். சரி, முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கொடுத்துருக்கிறது e power I sin theta இருக்குது. இது எதுவும் பண்ண முடியாது. e power cos thetaன்றது அது ஒரு நம்பர், ஓவர், முடிஞ்சிடுச்சு. பட்டு நெக்ஸ்ட் டேர்ம் e power I into sin theta இங்கே தான் இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டேர்ம். ஸோ என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில், யூலர் ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னது, e power I theta இப்படி இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஃபார்மேஷன் தான் யூலர் ஃபார்ம். e power I theta எப்படி எழுதலாம், cos theta ப்ளஸ் I sin theta. இதுக்கு பேர் தான் e power I theta அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதையே தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்.
இதில் நல்லா கவனிங்க, இதை பொறுத்த வரைக்கும் இந்த சைன் தீட்டாவை நீங்கள் தீட்டா அப்படின்னு நினச்சிக்கோங்க. இவ்வளோதான், சிம்பிள். இப்போ அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு இருக்க போகிறது இ பவர் காஸ் தீட்டா இங்கே இருக்கு இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, காஸ் தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல சைன் தீட்டா, அதாவது காஸ் ஆஃப் சைன் தீட்டா அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா, அப்போ சைன் ஆஃப் சைன் தீட்டான்னு எழுதணும். ஸோ இந்த ஸ்டெப்பு தான் இதில் இருக்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதுக்கப்புறம் இதில் ஒன்றும் இல்லை, அவங்க கேட்ட ஃபார்மேஷனுக்கு அது வந்துருச்சு. இவ்வளோ தான் இதுக்கான ஆன்சர். மார்ச் 23 இந்த சம்மு செய்யாமல் நிறைய பேரோட ஃபுல் மார்க் போச்சு. அது எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் அது. சரி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் காஸ் தீட்டா உள்ள மல்டிப்ளை பண்ணுறங்க. அப்போ இ பவர் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் சைன் தீட்டா, இதுக்கு பேர் ரியல் பார்ட், ப்ளஸ் ஐ இன்ட்டு அதே மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு போங்க இ பவர் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் சைன் தீட்டா. ஸோ இப்போ அவங்க கேட்ட ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம் வந்தாச்சு. A plus IB formula, இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். I is the imaginary coefficient அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இமேஜினரி யூனிட் அப்படி சொல்லலாம். ஓகே, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து சம் நம்பர் 5 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த 5 பார்க்கறதுக்கு முன்னாடியே சம் நம்பர் 6 ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம் பாருங்க. சம் நம்பர் 6 இதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 நம்மள புக்கில் இல்லாமல் கேட்ட கொஸ்டின், தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் quadratic equation then prove that ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படிங்கிறது இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன், அதாவது ஒரு quadratic ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை சால்வ் பண்ணால் 2 ஆன்சர் வரும்னு தெரியும். அதில் ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டான்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 சொல்ல போகிறோம். ஸோ இவ்வளோ தான் லாஜிக். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். த கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 இது கொடுத்துருக்குறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பீட்டாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன எழுத முடியும் அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் எழுதலாம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதலாம். அதுக்கு முன்னாடி இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி given ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் above equation, roots of above equation. அப்போ இதில் அந்த ரூட்டுக்கும் ஈக்குவேஷன் இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் பீட்டா அப்படிங்கிற கிரேட் மேத்தமெட்டிஷியன் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறார். என்னன்னா நமக்கு கிடைக்கிற இந்த 2 ரூட்டை, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு நம்ம எழுதணும்னா 2 ரூட்டை ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது அவரோட தேரம். அது எப்படி ஈக்குவலாக இருக்கும்னா முன்னாடி ஒரு மைனஸ் வரும், இந்த 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது இந்த மாதிரி இருக்குது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஒரு quadratic ஈக்குவேஷன் இருந்தால் இதுக்கு ஆல்ஃபா பீட்டா 2 ரூட்டாக இருந்தால் சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா ஃபார்முலா இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, மைனஸ் பி பை ஏ. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா இது மைனஸ், அடுத்து வர்றது ப்ளஸ் சி பை ஏ அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அதே தான் எடுத்து நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. சம் ஆஃப் ரூட்ஸ்னா மைனஸ் பி பை ஏ, பியோட பிளேஸில் 5 இருக்குது, ஏவோட பிளேஸில் 1 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ அங்கே இருக்கிற ஃபார்முலா படி சி பை ஏ, சிங்கிறது 6, ஏங்கிறது 1 முடிஞ்சிடுச்சு. அதாவது இதோட ஆன்சர் -5 தான், இதோட ஆன்சர் 6/1 6 தான், வேறு இதில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவங்க கேட்ட கொஷினை நீங்கள் நல்லா கவனிக்கணும். கேட்ட கொஷின் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவையும் யூஸ் பண்ணி தான் இதுக்கான ஆன்சரை போட போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலாவை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வரணும். மெமரைஸ் பண்ணால் அதெல்லாம் போட முடியாது, நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் ஃபார்முலா வச்சு அதை செய்யலாம் பாருங்கள். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும்.
a plus b whole square அப்படின்னு நான் எழுதுறேன். என்ன ஃபார்முலா நமக்கு? இப்படி எழுதுவோம். a square plus b square plus 2ab அப்படின்னு எழுதுவோம். இப்போ எனக்கு எதுக்கான ஆன்சர் மட்டும் இங்கே வேணும் பாருங்கள். இது ஆல்ஃபா, இது பீட்டா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் வேணும். அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் வேணும். அப்போ அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற டேர்ம் லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. என்ன வருது பாருங்கள்? a plus b whole square minus 2ab which is equal to a square plus b square. ஸோ இந்த ஐடியா நமக்கு எக்ஸாம்பிள் வரணும். அப்போ மட்டுமே இந்த சம்மெல்லாம் நம்ம செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஏவோட பிளேஸில் ஆல்ஃபானும் பியோட பிளேஸில் பீட்டானும் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவை யூஸ் பண்ணி கிடச்சிடும். ஸோ இவ்வளோ தான் லாஜிக். கொடுக்கலாம் பாருங்கள். அப்போ அந்த ஃபார்முலாவுக்கு ஆல்ட்ரா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எனக்கு வேணும். அதான் வேணும், எழுதிட்டேன். அதுக்கான ஃபார்முலா அங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது. ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஆன்சர் கிடைக்க போகுது. செய்யலாம் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ இருக்குது? -5. அப்போ -5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எவ்வளோ இருக்குது பாருங்கள்? 6ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது -5 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 ஆகிடும். 2 இன்ட்டு 6 -12 வந்துடும். ஸோ 25ல் 12 போச்சுன்னா 13 வந்துடும். திஸ் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சரை தான் அங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு ஆனுவல் எக்ஸாம் கீப்படி இந்த ஆன்சர் வரைக்கும் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா கூட 1 மார்க் கன்ஃபார்ம் வரும் நமக்கு. ஸோ அந்த ரிமைனிங் ப்ராசஸுக்கு எல்லாம் சேர்த்தே 1 மார்க் தான். ஸோ இதெல்லாம் ஈஸியாக செய்யலாம். பட் இந்த ஃபார்முலா பற்றி ஒரு ஐடியா வரணும். ஓகே, இது சம் நம்பர் 6. பட் 5th சம்மு இதிலிருந்து எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒரு கொஷினை இன்னொரு முறையும் கேட்டிருக்காங்க நம்மளை. ஆக்சுவலாக இந்த சம் நம்பர் 5 பாருங்கள், அதே சம் தான், ஒரு சின்ன சைன் தான் மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சம் எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் this quadratic equation, then prove that alpha square minus beta square which is equal to plus or minus 5 னு கொடுத்துருக்காங்க. this also March 21 கேட்ட நம்ம ஒரு கொஷின். இது நம்ம புக்கில் இல்லை, பட் இந்த மாடலில் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நியூவாக ஒரு ஃபார்முலாவை நம்ம தான் ரெடி பண்ணணும் எக்ஸாமில். அப்போ மட்டுமே அந்த ஃபுல் மார்க் அப்படிங்கிறது பாசிபிள். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ப்ராப்பராக நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறேன் நான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் த கிவன் கண்டிஷன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் தீஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் எழுதிடுறேன். கிவன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் above equation. இது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இதை வச்சு நம்மளால் என்ன எழுத முடியும் அப்படின்னா, எஸ் வி கேன் அப்ளை வீட்டாஸ் ஃபார்முலா. என்ன தெரியும்னா சம் ஆஃப் ரூட்ஸ் தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தெரியும். அதை தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு தெரியாது இதில். ஸோ அதையும் நம்ம எழுதுவோம். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. என்னது சம் ஆஃப் ரூட்ஸ்? லாஸ்ட் சம்மில் பார்த்தோம், மைனஸ் பி பை ஏன்னு போட்டோம். பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, ஏற்கனவே அங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் பி பை ஏங்கிற இடத்துல 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 5னு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வர, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். இது மைனஸ் பி பை ஏன்னா அடுத்து இருக்கிறது சி பை ஏ. சிங்கிறது அங்கே 6 தான். ஸோ 6 டிவைடட் பை 1 ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 6ன்னு வரும். இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் கேட்ட கொஸ்டின் இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் போன சம் பார்த்தோம், பட் அது ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டோம். பட் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர், இந்த 2 இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் தனியாக ஒரு ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம எழுதுனா ஒரே ஃபார்முலா தான் தெரியும். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு எழுதுவோம். திஸ் இஸ் நம்பர் 1. இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதிட்டிங்கனாவே
கிட்டத்தட்ட பாதி ஆன்சர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன் நமக்கு என்ன வேணுன்றது இப்போ இந்த ஃபார்முலாவே நமக்கு சொல்லும். என்ன வேணும் பாருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. எஸ், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் 5ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. பட் அதுதான் இங்கே இல்லை. ஸோ அதை கண்டுபிடிக்க தான் நம்ம இப்போ ஒரு தனியாக ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன சார் ஃபார்முலா, எப்படி சார் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா வெரி சிம்பிள். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா நீங்கள் எழுதுங்க, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதை நான் எழுதுகிறேன், இது உங்களுக்கு தெரியும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது நமக்கு தெரியும். சரி, எழுதிட்டேன். இப்போ இதில் நமக்கு என்ன வேணும், ஏ மைனஸ் பி வேணும். இங்கே என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரே இருக்குது. அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்துடும். அப்போது இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab, இந்த 2abனா 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு நம்மக்கிட்ட வேல்யூ கிடையாது. ஆனால் எது தான் இருக்குது, ஏ ப்ளஸ் பிக்கு இருக்குது. அப்போது இந்த ஸ்கொயரை இது மாதிரி மாற்றணும். ஸோ இந்த ஐடியா தான் உங்களுக்கு அங்கே வேணும். ஸோ இந்த ஐடியா இருந்தால் தான் இந்த சம்மெல்லாம் பண்ண முடியும். பாருங்கள், மார்ச்சில் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ரெகுலர் பேட்ச் எழுதுறவங்களுக்கு இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே இருக்குது. இதை நான் ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் எழுதணும். அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயராக எழுதணும்னா எனக்கு இங்கே இடைஞ்சல் பண்ணுறது ஒரு 2ab வேணும். ஸோ அதனால் ஒரு ப்ளஸ் 2abயை நான் ஆட் பண்ணுறேன், ஒரு மைனஸ் 2abயை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ வேல்யூ மாறல, ஏற்கனவே அங்கே இருக்கிற ஒரு மைனஸ் 2ab இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 டேர்ம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4abன்னு வந்துடும். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ. ஆக்சுவலாக நமக்கு தேவை ஏ மைனஸ் பிக்கு தான் வேணும். தட் மீன்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான அதாவது இந்த ஃபார்முலா மாடல் எழுதுகிறேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. இதை எழுதிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட எல்லா வேல்யூஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கான வேல்யூ 5ன்னு வச்சுருக்கிறோம். அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்கள், 6ன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல 6ன்னு போட்டுடுறேன். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 மைனஸ் 4 இன்ட்டு 6 எவ்வளோனா 24. ஸோ 25ல் 24 போச்சுன்னா 1. திஸ் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். பட் நமக்கு ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தேவை கிடையாது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு தான் வேல்யூ வேணும். அப்போ இப்படி எழுதலாம் பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதுறீங்க. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுனாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ன்னு வர ஆரம்பிச்சிடும். 1க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 1 தான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பெரிய ப்ராசஸை முடிச்சிட்டோம். இப்போது இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் அவங்க சொன்ன ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ எப்படி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது 5. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ மொத்தத்தில் 5 இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு எழுதலாம். திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இந்த சம்மில் இந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுற ஐடியா இருந்தால் மட்டுமே நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 7. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம், உங்களுக்கே தெரியும். பாருங்க, இது ஜூலை 22 கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டெப் ஆன்சர் இதுக்கு. ஆக்சுவலாக ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1a ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1nன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா சைனுக்கு எந்த டிகிரியில் வேல்யூ 1 அப்படின்னு பார்க்குறோம், 90 டிகிரி. அதை தான் ரேடியனில் 5/2ன்னு சொல்லுவோம். காசுக்கு எந்த டிகிரியில் வேல்யூ 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வந்து 0 டிகிரி நமக்கு. ஸோ அதனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1ங்கிறது 0ன்னு வரும். ஸோ மொத்தத்தில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/2. இல்லைனா இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா விச் இஸ் ஆல்வேஸ் 5/2. ஆனால் முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன், திஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே இருக்கணும், க்ளோஸ்ட் இன்டர்வல்
-1 to +1, -1லேருந்து +1 வரைக்கும் இதுக்குள்ளே எந்த நம்பர் இருந்தாலும் cos inverse of x + sin inverse of xங்கிறது எப்போவுமே 5/2 தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம் தான் கேட்டிருக்காங்க, முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ 8th சம், இதில் என்ன கேட்டிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஜாமெட்ரிக்கு போயிருக்கிறாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா if the curve is open leftward vertex 2,1 and passing through the point 1,3 ன்னு கொடுத்துருக்காங்க. மார்ச் 20ஓட 2 மார்க் கொஷின். சரி, நல்லா கவனிங்க. இங்கே என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா தெரியணும். அது எப்படி இருக்குன்னா ஓப்பன் லெஃப்ட்வேர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு பெரபோலாவோட 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் தெரியும். ஓப்பன் ரைட்வேர்ட் அண்ட் ஆல்சோ லெஃப்ட்வேர்ட், ஓப்பன் அப்வேர்ட் அண்ட் ஆல்சோ ஓப்பன் டவுன்வேர்ட். ஸோ இதில் லெஃப்ட்வேர்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா இதுதான், x² = -4ay அப்படிங்கிறது ஓப்பன் டவுன்வேர்ட். பட் அவங்க லெஃப்ட்வேர்டு கேட்டிருக்காங்க, ஏன்னா இங்கே தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு தப்பு பண்ணுவோம். ஸோ அவங்க லெஃப்ட்வேர்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா டயக்ராமில் இந்த கர்வ் இந்த பக்கம் வரணும். இதுதான் ஓப்பன் லெஃப்ட்வேர்டுன்னு சொல்கிறது. இப்போ நமக்கு ஸோ இந்த பக்கம் இருக்கிறது x', எக்ஸோட நெகட்டிவ் சைடு அந்த கர்வ் வந்து டேர்ன் ஆகிருக்குது அப்படின்னாவே ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஒய் ஆக்சிஸை டச் பண்ணுது, y² = -4ax அப்படிங்கிறது தான் லெஃப்ட்வேர்டுக்கான ஃபார்முலா. பட் இது வந்து வெர்டெக்ஸ் 0,0 இருந்தால் தான் இந்த ஃபார்முலா. சப்போஸ் வெர்டெக்ஸ் h,k இருந்தால் என்ன ஃபார்முலா, ஏன்னா இங்கே வெர்டெக்ஸ் 2,1 கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்போதே த ரெக்வைர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா ஓப்பன் லெஃப்ட்வேர்ட் வித் வெர்டெக்ஸ் h,k அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் h,k இருந்தால் இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பீங்க. அதாவது எக்ஸோட பிளேஸில் h, ஒய்யோட பிளேஸில் k, அதாவது y - k whole square which is equal to -4a into x minus h. இதுதான் அந்த ஃபார்முலா. அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ இப்படி வருமா பாருங்கள், y - k whole square which is equal to -4a into x minus h. This is number 1. ஸோ நம்முடைய இங்கே இருக்கிற ஹெச்சுக்கும் கேவுக்கும் அவங்க வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டா ஆன்சர் ஓவர். ஸோ செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு the given vertex h,k which is equal to 2,1 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஹெச்சோட பிளேஸில் 2, ஒய்யோட பிளேஸில் கேவோட பிளேஸில் 1. அப்போ y - 1 whole square which is equal to -4a into x minus 2. This is equation number 2. நம்மோட ஒரே ஒரு எய்ம் இப்போ இந்த a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா this parabola passing through the point 1,3ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெரபோலா மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. தட் பாயிண்ட் இஸ் 1,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அட் 1,3. ஸோ எக்ஸோட பிளேஸில் 1, ஒய்யோட பிளேஸில் 3. ஏன்னாகும் பாருங்கள், 3 - 1 whole square which is equal to -4a into எக்ஸோட வேல்யூ 1. ஸோ 1 - 2. ஸோ 3 - 1னா 2 ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அதே மாதிரி இங்கே -1 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4aன்னு வரும். ஃபைனலாக இந்த 4 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 4/4 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரப்போகுது. சிம்பிளி a = 1. இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் த ரெக்வைர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா அப்படின்னு சொல்ல போகிறோம். So equation number 2 implies போட்டு answer, final answer y - 1 whole square which is equal to -4. a ஓட வேல்யூ 1. அப்போ 4 into 1 4 தான். 4 into x minus 2 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் ஓவர். இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின் தான். நம்மளோட ரெகுலர் பேட்ச் மார்ச் 20ல் கேட்ட ஒரு கொஷின் தான் இதுவும். ஸோ கண்டிப்பாக உங்களாலே செய்ய முடியும் தான் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான். இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம புக்கில் இருக்குது, பட் இந்த சம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வால்யூம் 1ல் இருக்கிற லாஸ்ட் கொஷின் இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் வால்யூம் 2ல் கேட்டிருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த சம் பாருங்கள். இதுவும் மார்ச் 22ல் நம்மளை கேட்டது தான். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன்
3x plus 6y plus 2z plus 7 equal to 0 is 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்முலா வெக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா தான் தெரியணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சரே போட முடியும். ஸோ ஒரு பிளேனுக்கும் அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த மாதிரி எழுதியிருப்போம், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் த பிளேன். இந்த மாதிரி எழுதுவோம். ஆன்சரில் த டிஸ்டன்ஸ் between point அப்படின்னா x1 y1 z1 and the plane lx plus my plus nz plus d which is equal to 0 is இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். the distance delta which is equal to modulus அங்க இருக்கிறது, அதாவது lx plus my plus nz plus d எழுதுவோம், divided by root of l square plus m square plus n square எழுதுவோம். மாடுலஸ் எதுக்கு அப்படின்னா distance cannot be negative. ஆன்சர் நெகட்டிவாக வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்து நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, x1 y1 z1 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த பாயிண்ட்டை தான் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ x1 y1 z1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துக்கிற சம்மு அந்த பாயிண்ட்டே ஆரிஜின் கொடுத்துட்டுருக்குறாங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்க, பாயிண்ட் ஃபுல்லாக 0 0 0ன்னு வருதுன்னா இந்த ஃபார்முலா எப்படி நமக்கு ரெடியூஸ் ஆகும், x1 y1 z1 மொத்தம் 0 ஆகிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ த டிஸ்டன்ஸ் டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு d டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு வரும். இப்போ கொடுத்துக்கிற அந்த பிளேனில் எதுக்கான வேல்யூன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போது இந்த டியோட பிளேஸில் கான்ஸ்டன்ட் d ஈக்குவல் டு 7 இருக்கு. LMN என்ன வேல்யூ இருக்கு பாருங்கள், L ஈக்குவல் டு 3, M ஈக்குவல் டு 6, N ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதும், ஆன்சரும் 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலே 7, டினாமினேட்டர் என்ன ஆகும் பாருங்கள், L ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், எம்மோட வேல்யூ 6 ஸ்கொயர், என்னோட வேல்யூ 2 ஸ்கொயர். ஸோ இப்போ இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. ஸோ டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 36 2 ஸ்கொயர் 4. ஸோ என்ன ஆகும் பாருங்கள், ஸோ 7 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 வரும். இதை நம்ம ஆட் பண்ணோம்னா ஸோ 7 by 7 49க்கு ரூட் எடுத்தால் 7 தான். ஸோ கேன்சல் ஆகிட்டு என்ன வரும் பாருங்கள், திஸ் டிஸ்டன்ஸ் டெல்டா ஈக்குவல் டு 1 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்து வால்யூம் 2ல் ஒரு 5 சம் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி வால்யூம் 1ல் 3 மார்க்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வால்யூம் 1ல் எந்தெந்த மாதிரி 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.